கடந்த 6 மாதமாக பார்த்தோம்னா தங்கத்தோட விலை வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஒரு டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஃபினான்ஷியல் இயரில், அதாவது ஜனவரியிலேருந்து இந்த ஏப்ரல், இந்த 4 மாதத்தில் ஒரு வருஷத்தில் தங்கத்தோட ரிட்டர்ன்ஸ் வந்து 30%. இப்படி திருமணத்துக்கு தங்கம் வாங்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? திருமணத்துக்காக தங்கம் சேர்க்குறவங்க அப்படின்னா, நான் எப்படி இதை வந்து நான் கிளாஸிஃபிகேஷன் பண்ண விரும்புகிறேன். எப்படி அப்படின்னா, சார் அடுத்து இப்போ அக்ஷய திருதியுமே வரப்போகுது. அக்ஷய திருதை வந்தாலே நம்ம மக்களுக்கு வந்து ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அது தொன்று தொட்டு பழகிட்டே வராங்க. அந்த நேரத்தில் தங்கம் வாங்கினா வளரும் அப்படிங்கிறது. வி டோன்ட் ரெக்கமெண்ட் ஃபிசிக்கல் கோல்டு. ஃபிசிக்கல் கோல்டுனா ஆபரண தங்கத்தையும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம், கோல்டு காயினாகவும் வாங்குறதையும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். பட் அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 10% வரைக்கும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தங்கத்தை வாங்குறத விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தங்கத்துடைய விலை வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் கமெண்ட். பட் நம்ம நாட்டில் வந்து அதை நம்மளால் மாற்றவே முடியாது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து கோல்டில் இன்வெஸ்டே பண்ண மாட்டாங்க. சில்வர் வந்து நெக்ஸ்ட் அசட் கிளாஸ். நிப்பான் கோல்டு பீஸோட ரிட்டர்ன்ஸ் வந்து 24%. HDFC கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு, தென் SBI கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு, இதெல்லாம் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து 25%. ஸோ இதை வந்து நீங்கள் டச்சே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 25%. கோல்டு வந்து இப்போ 1 கிராம் வந்து கிட்டத்தட்ட 8300 ரூபா அந்த ரேஞ்சில் விற்றுட்டு இருக்கு. கண்டிப்பாக 1 லட்சம்லாம் தொடர்றதுக்கான பாசிபிலிட்டி. தங்க சீட்டு போடுறாங்க இல்லையா, இது வந்து RBI கீழேயும் வராது, செபி கீழேயும் வராது. ஸோ அந்த வகையில் இது சேஃபா சார்? இது யார் கண்ட்ரோல்லையும் வராது. அதனால் இது வந்து அவங்க திருப்பி பேக் ஃபயர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். கோல்டு வந்து அசட் கிளாஸ் சேர்த்துட்டே தான் இருக்கும். பட் என்றைக்கு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகுதுன்னு தெரில. கோல்டை எல்லோரும் டிக்ளேர் பண்ணுங்கள் அப்படின்னு என்றைக்காக ஒரு நாள் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. மணிநேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரக்ஷயா பார்த்தி. அடுத்தடுத்து தங்கத்துடைய விலை ஒரு பக்கம் அதிகரிச்சுட்டே வந்துட்டுருக்கு. தங்கத்துடைய விலை வரும் காலங்களில் குறையுமா, இல்லை தேவைக்காண்டி தங்கம் வாங்கக்கூடிய மக்களுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குது? இப்படி நமக்குள்ளார இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் ராம்குமார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நம்ம தங்கத்தை பற்றி பேச ஆரம்பிக்கும் போதே எனக்கு ஃபஸ்ட் இருக்கிற கொஸ்டின் என்னென்னா, இன்றைக்கான தங்கம் ரேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட 840 ரூபா சிங்கிள் டேலேயே இவ்வளோ அமௌண்ட் அதிகரிச்சிருக்கு சார். இதை பற்றி நீங்கள் என்ன சார்? கடந்த 6 மாதமாக பார்த்தோம்னா தங்கத்தோட விலை வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஃபினான்ஷியல் இயரில், அதாவது ஜனவரியிலேருந்து இந்த ஏப்ரல், இந்த 4 மாதத்தில் கிட்டத்தட்ட 24% தங்கத்தோட விலை ஏறி இருக்குது. ஒரு வருஷத்தில் தங்கத்தோட ரிட்டர்ன்ஸ் வந்து 30%. அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தங்கம் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 30% லாபம் இப்போ கிடச்சிருக்கு. பட் டேட்டா என்ன கிளியராக சொல்லுதுன்னா, ஒரு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக பார்த்தோம்னா தங்கத்தோட விலை வந்து கிட்டத்தட்ட 20%லேருந்து 25%. ஒரு 5 இயர்ஸ் டென்யூரில் பார்த்தீங்கன்னா 15%. ஒரு 10 வருஷத்து கணக்கில் பார்த்தோம்னா தங்கத்தோட ரிட்டர்ன் வந்து 13%. பட் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோம்னா தங்கம் வந்து ஆன் அண்ட் ஆவரேஜாக கொடுத்துருக்கிற ரிட்டர்ன் வந்து 10%. இதுதான். பட் இந்த சடன் ஸ்பைக் இருக்குல்ல, இந்த இன்க்ரீஸ் வந்து இந்த ஒரு 6 மாதத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது எதனால் அப்படின்னா, பங்குச்சந்தையோட வீழ்ச்சியோட ரிஃப்ளெக்ட் வந்து தங்கத்தோட ரிட்டர்ன்ஸில் எப்போவுமே இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி க்ரூட் ஆயில் ப்ரைஸஸை பேஸ் பண்ணியும் தங்கத்தோட விலை மாறுபடும். ஸோ இந்த சினாரியோ கண்டிப்பாக இந்த ட்ரெண்டு தொடர்ந்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ தங்கத்தோட விலை வந்து இந்த ஏற்றம் இருக்கும். பட் இந்த ஏற்றம் வந்து நிரந்தரமானது கிடையாது. அதையும் நம்ம தெளிவாக சொல்லிக்கணும் இந்த நேரம். சரி, இப்போ இந்த சமயத்தை வச்சு பார்க்கும்போது தங்கம் வந்து என்னதான் விலை உயர்ந்தாலும் திருமணம் அப்படின்னு வரும்போது அந்த திருமணத்துக்காக மக்கள் முதன்மையாக ஃபஸ்ட்டு எடுக்கிறது கூடிய என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் தான். ஏன்னா திருமணத்துக்கு அடுத்த பொருளாக பார்க்குறதே இந்த தங்கம் தான் இருக்கு இல்லையா சார்? இப்படி திருமணத்துக்கு தங்கம் வாங்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? திருமணத்துக்காக தங்கம் சேர்க்குறவங்க அப்படின்னா, நான் எப்படி இதை வந்து நான் கிளாஸிஃபிகேஷன் பண்ண விரும்புகிறேன். எப்படி அப்படின்னா, என்னோடய பொண்ணுக்கு வந்து இன்னும் ஒரு வருஷத்தில் 2 வருஷத்தில் திருமணம் ஆக போகுது அப்படின்னா, நீங்கள் தங்கத்தை வந்து இந்த சமயத்தில் போய் தாராளமாக வாங்குங்க. எப்படின்னா ஆபரண தங்கமாக வாங்குங்க, நகையாக வாங்குங்க. ஏன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளே மாடலோ டிசைனோ மாற போகிறதில்ல. ஸோ அப்படியே இருந்ததுன்னா போய் நகையாக வாங்குங்க. பட் நான் ஃப்யூச்சரில் வந்து என் பசங்களோட மேரேஜ்க்காக நான் தங்கத்தை சேர்க்க போகிறேன் அப்படின்னா, ஆஸ் அ ஃபினான்ஷியல் அட்வைசர் வி டோன்ட் ரெக்கமெண்ட் ஃபிசிக்கல் கோல்டு. ஃபிசிக்கல் கோல்டுனா ஆபரண தங்கத்தையும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம், கோல்டு காயினாகவும் வாங்குறதையும் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். பட் அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது கோல்டுலேயே. ஸோ அந்த மாதிரியான கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் நம்ம வந்து சொல்லுவோம். திருமணத்துக்குன்னு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, சமீப காலத்தில் வரப்போகுது அப்படின்னா தங்கமாக வாங்குங்க. பிகாஸ் உங்களுக்கு தேவைப்பட போகுது 1 வருஷம் 2 வருஷத்தில். இல்லை எனக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் தேவைப்படுது, எனக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் தேவைப்பட போகுது அப்படின்னா தங்கத்தில் முதலீடு பண்ணுங்கள்.
பட் அந்த முதலீட்டை வந்து நீங்கள் வேறு மாதிரி ஆல்டர்னேட் மெத்தட் ஆஃப் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது. சார் அடுத்து இப்போ அக்ஷய திருதியுமே வரப்போகுது, இந்த சமயத்தில் தங்கத்துடைய விலை எப்படி சார் இருக்கும்? அக்ஷய திருதை வந்தாலே நம்ம மக்களுக்கு வந்து ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அது இப்போ தொன்று தொட்டு பழகிட்டே வராங்க. அந்த நேரத்தில் தங்கம் வாங்கினா வளரும் அப்படிங்கிறது அது வந்து மக்களோட நம்பிக்கை. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் டேயில் ஹைக்கில் கண்டிப்பாக அந்த ஒரு வாரத்தில் தங்கத்தோட விலை ஏறும். பட் இந்த இடத்துல நான் ஒரு அனலிஸ்ட் பிரகாரம் ஓவராலாக குளோபல் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ்லேருந்து கிடைச்சது ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, அடுத்த ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை வந்து 10% ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும். ஈவன் தோ நமக்கு இப்போ ஒரு 30% கிடச்சிருந்தா கூட அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 10% வரைக்கும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 5லேருந்து 10% வரைக்கும் தங்கம் விலை ஏறும். அப்படின்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன் வந்து தங்கத்தில் இருக்க தான் போகுது. நடுவில் ஒரு சினாரியோ யாருக்குமே மறந்தே போயிருக்காது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா ஸ்டாக்னண்ட்டாக இருந்தது. அப்படியே அதுக்கு எனக்கு தெரிஞ்சு 2017லேருந்து 19க்குள்ளே பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை 17 வாங்கின அதே ரேட்டு 19வது வருஷத்தில் கிடச்சிது 2019. ஸோ அது மாதிரி ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் இருக்க தான் இருக்கும். பட் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் காலம் வரைக்கும் கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சார் மக்கள் பல பேருடைய கருத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தங்கத்துடைய விலை ரீசெண்ட் டைமாக நம்ம சோஷியல் மீடியா எடுத்துக்கிட்டோம்னாலே தங்கத்துடைய விலை ஏறி இருக்கு அப்படிப்பட்ட நியூஸ் தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதில் கமெண்ட் பண்ணுற மக்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னா, தங்கத்தை வாங்குறத விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தங்கத்துடைய விலை வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் கமெண்ட், ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, பட் நிறைய பேர் இதான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சார் உண்மை? இது வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். நார்மலாக எங்கே டிமாண்ட் இருக்குமோ அங்கே அந்த இடத்துல சப்ளை இருக்கும். ஸோ டிமாண்ட் கம்மியாச்சு அப்படின்னா ரேட் கம்மியாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் நம்ம நாட்டில் வந்து அதை நம்மளால் மாற்றவே முடியாது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து கோல்டில் இன்வெஸ்டே பண்ண மாட்டாங்க. தே இன்வெஸ்ட் பியூர்லி ஆன் அவங்களோட மென்டாலிட்டியே வேறு, அவங்களோட லைஃப் ஸ்டைலே வேறு. அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒன்லி தே இன்வெஸ்ட் இன் ஷேர்ஸ், தே இன்வெஸ்ட் இன் பாண்ட்ஸு. அப்புறம் மேக்ஸிமம் அவங்களோட அவங்க ஏர்ன் பண்ணுறது அவங்களே என்ஜாய் பண்ணுவாங்க. பட் நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து வேறு. வி ஆர் ஆல் இமோஷ்னலி அட்டாச்டு. நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு ஏதாவது ஒன்று சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்ச்சரில் தான் வந்து தங்கத்தை வாங்குகிறோம். தங்கத்தை எதுக்காக வாங்குகிறோம் அப்படின்னா, கோல்டு வந்து ஒரு ஹெட்ஜ் ப்ராடக்ட். நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா நான் கோல்டை கொண்டு போய் பேங்க்கில் வச்சு நான் கடனாக வாங்கிக்கலாம். இல்லை கோல்டை கொண்டு போய் நான் விற்கலாம். கைமாற்றில் கொண்டு போய் கோல்டை விற்றனா எனக்கு காசு கிடைக்கும் அதுக்கு பதிலாக. ஸோ ஹெட்ஜிங் மெட்டீரியலாக தான் நம்ம ஊரில் வந்து இந்த எல்லோ மெட்டலான கோல்டை பார்க்குறோம். ஸோ நீங்கள் என்ன தான் சொன்னாலும் வாங்கினாலும் வாங்காட்டினாலும் தங்கத்தோட விலை வந்து அந்த ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ரைஸ் இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு சடன் ஸ்பைக் வந்து ரொம்ப ரேர் சினாரியோ. ஸோ அந்த மாதிரியான சினாரியோ இந்த 25ல் நடந்திருக்கு. தங்கம் பற்றியே நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வெள்ளியோடைய நிலைமை எப்படி சார் இருக்குது? வரும் காலங்களில் வெள்ளிக்குமே பயங்கர டிமாண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு இருக்கு இல்லையா? இன்றைக்கி ஒரு கிராமோட வெள்ளியோட ரேட் வந்து 110 ரூபா. ஓகே, சில்வர் வந்து நெக்ஸ்ட் அசட் கிளாஸ். கோல்டுக்கு ஏற்ற மாதிரியே நெக்ஸ்ட் அசட் கிளாஸ் வந்து சில்வர். தாராளமாக சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் சில்வர் பொருளாக சில்வர் பாராக வாங்காமல் நம்ம எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சொல்கிறோமோ அதே மாதிரி சில்வர்லேயும் இடிஎஃப்லாம் இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்ட். ஸோ சில்வர்லேயும் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிக்காரங்களும் இடிஎஃப்ல இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சில்வரில் போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 20% ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கிடச்சிருக்கும் சில்வரில். ஸோ ஓவராலாக ஒரு இண்டிவிஜுவலோட போர்ட்ஃபோலியோவில் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு 10% வந்து இந்த கமாடிட்டிஸில் இருக்கலாம். இந்த கமாடிட்டிஸ்ன்னு நம்ம சொல்கிறது இந்த எல்லோ மெட்டலும் இந்த சில்வரும். ஸோ இதில் நீங்கள் உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கலாம். ஸோ சில்வரில் தாராளமாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள். பட் அதை ஃபிசிக்கல் மோடில் இல்லாமல் இந்த மாதிரி இடிஎஃப் மூலமாக சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சார் நீங்கள் இடிஎஃப்னு சொல்லும் போது அதிலேருந்து ஒரு கொஸ்டின், இந்த இடிஎஃப்னா என்ன சார்? கிட்டத்தட்ட 2007 வந்து இது நடைமுறைக்கு வந்துருச்சு. பட் இதை பற்றின நாலேஜ் இன்னும் நிறைய பேருக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி சொல்ல முடியுமா சார்? இடிஎஃப்ங்கிறது நீங்கள் நம்ம சேனல்லே நிறைய அதை பற்றி பேசியிருக்கோம். ஃபிசிக்கல் கோல்டுனால் நீங்கள் கையால் தொட்டு அதை உணர முடியும். நாளைக்கு அதை கொண்டு போய் விற்க முடியும். அதை நீங்கள் ஆபரண தங்கமாக மாற்றி நீங்கள் அணிய முடியும். அதே கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த ஃபார்ம் ஆஃப் பேப்பர். ஓகே, ஆர் இந்த ஃபார்ம் ஆஃப் டிமேட். இப்போ நம்ம எப்படி ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோமோ அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இடிஎஃப்பில் கோல்டை வாங்கலாம். இடிஎஃப்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்டு. ஓகே, ஸோ மார்க்கெட்டில் அன்றைக்கி ரேட்டில் கோல்டும் சில்வரும் ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த இதில் வந்து நீங்கள் வாங்கலாம். இதுலேயே அதை தவிர மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ்காரங்க தே ஆர் ஹேவிங் இந்த மாதிரி கமாடிட்டிக்கான இன்வெஸ்ட்மெண்ட். எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிக்காரங்களும் தே ஹேவ் அ கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் வாங்கலாம். ஸோ ஃபிசிக்கல் கோல்டாக இல்லாமல் பேப்பர் ஃபார்மேட்டில் நீங்கள் டச் பண்ண முடியாமல், ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு அது மூலமாக பெனிஃபிட் என்றைக்கு வேணாலும் நீங்கள் விற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான இருக்கிறது தான் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்டுன்னு சொல்கிற இடிஎஃப் அண்ட்
கோல்டு பீஸ்ன்னு சொல்கிற அந்த மியூச்சுவல் ஃபண்டு ஆர் அதர் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் வச்சுருக்கிற கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட். எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ்காரங்களும் பெரும்பாலான கம்பெனிகள் தே ஆர் ஹேவிங் கோல்டு அண்ட் சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ETF எப்படி சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு? நார்மலாக ஒரு நீங்கள் டிமேட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ETFல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோ நீங்கள் எப்படி SIP மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வச்சுருக்கீங்களோ அதே உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட எனக்கு ஒரு கோல்டு ஃபண்ட் கொடுங்க அப்படின்னா தாராளமாக அவர் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த ஃபண்டு நல்லா இருக்கோ அந்த ஃபண்டை வந்து கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் கொடுக்குறாரு. நான் உங்களுக்கு ஒரு டேட்டாக்காக சொல்கிறேன், இது வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த கடந்த இந்த இயரில் இந்த ஜனவரி டு ஏப்ரலுக்குள்ளே கோல்டு பீஸ் அதோட நிப்பான் கோல்டு பீஸோட ரிட்டர்ன்ஸ் வந்து 24%. HDFC கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு, தென் SBI கோல்டு மியூச்சுவல் ஃபண்டு, இதெல்லாம் வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து 25%. இந்த அதாவது நான் சொல்கிற இந்த பேப்பர் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிற கோல்டு. ஸோ இதை வந்து நீங்கள் டச்சே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 25% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. 1 இயரில் கோல்டு இதே பேப்பர் கோல்டு வந்து இட் ஹஸ் கிவன் 30% ரிட்டர்ன்ஸ். ஸோ 1 இயருக்கு முன்னாடி நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு 30% லாபம் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான நிறைய ஸ்டாண்டர்டான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ்காரங்க தே ஆர் ப்ரொமோட்டிங் கோல்டு அண்ட் சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். தாராளமாக நீங்கள் உங்களோட முதலீட்டு ஆலோசகரோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10% கோல்டை வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப சாலச்சிருந்தது. இது ஆக்சுவலாக என்னுடைய பர்சனல் கொஸ்டினாக கூட எடுத்துக்கலாம். நான் இந்த கோல்டை பற்றி நிறைய சர்ச் பண்ணும்போது என்ன வந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட வரும் காலங்களில் கோல்டு கிராமுக்கே 1 லட்சம் வரைக்கும் விற்பாங்க, அந்த அளவுக்கு விலை வந்து உயரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒரு பிரபலமான சேனலில் வேற போட்டிருந்தாங்க. அவங்க கண்டென்ட்டுக்காண்டி பண்ணுறாங்களா எதுக்காண்டி பண்ணுறாங்கன்னு தெரில. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இது ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டது. கோல்டு வந்து இப்போ 1 கிராம் வந்து கிட்டத்தட்ட 8300 ரூபா அந்த ரேஞ்சில் விற்றுட்டுருக்கு. கண்டிப்பாக 1 லட்சம்லாம் தொடர்றதுக்கான பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஸோ மிகைப்படுத்தப்பட்ட ஒன்று தான் இந்த 1 லட்சம்ங்கிறது தொடருது. பட் நம்ம ரொம்ப நாளாக நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா, சின்ஸ் நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரில் இருக்கிறதுனால இப்போ சென்செக்ஸ் வந்து 80,000 81,000 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. சென்செக்ஸ் வெரி சூன், அதாவது 2030 டச் பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோ டைம் கூட தேவையில்லை, இன்னொரு 3 வருஷம் 4 வருஷத்தில் சென்செக்ஸ் வில் டச் 1 lakh. ஸோ இதை தான் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏன்னா சென்செக்ஸ் 1 lakh டச் பண்ணுதுன்னா அது ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் அச்சீவ்மெண்ட்டு. பட் கோல்டோட 1 கிராம் ரேட்டு 1 லட்சம் வரதுக்குங்கிறது இட் வில் டேக் டீகேட்ஸ், மேபி இன்னொரு 20 வருஷம் 30 வருஷம் ஆகலாம். சார், பேங்க் ஆஃப் அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரும் இந்த 10 வருஷத்தில் வந்து அடுத்தடுத்து இந்த தங்கத்துடைய விலை அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்குது, கம்மியாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல சார். இதை பற்றி என்ன சார் சொல்கிறீங்க? எக்ஸ்பர்ட்ஸோட ப்ரெடிக்ஷன் வந்து தங்கத்தோட விலை அதிகமாக தான் போக போகுது, இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த ஃபினாமினல் க்ரோத் நம்ம பார்த்துட்ருக்கோம்ல, இந்த க்ரோத் இருக்காது, இது ஸ்டாண்டர்டான க்ரோத் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் கொண்டு போய் அதில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறது. இல்லை நீங்கள் இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியில் வரீங்கன்னா தாராளமாக வெளியில் வாங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட 25% 30% கோல்டில் ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு தாராளமாக வெளில வாங்க. பட் எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோன்னா, மார்க்கெட் ஏறிட்டு இருக்கும்போது போய் அது பின்னாடியே போகும். ஆக்சுவலாக என்னென்னா கம்மியான இருக்கிற நேரத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். பட் நம்ம இதே மற்ற பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டுக்கு அதிகமாகும் போது தான் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறோம், கம்மியான நேரத்தில் இன்வெஸ்ட்டே பண்ண மாட்டோம். பட் இதே நேரத்தில் வைஸ் வர்சாவாக ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்ப டவுனில் இருக்குது. ஸோ இந்த டயத்தில் உள்ள எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணணும். பட் அதை தவிர மக்கள் எல்லாரும் கோல்டை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி எந்த சேனலில் திறந்தாலும் கோல்டை பற்றி தான் பேசுகிறாங்க. பட் ஆக்சுவலாக இந்த டைமத்தில் நம்ம பேச வேண்டியது என்ன அப்படின்னா, நான் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருங்கிறதுனால சொல்ல, பிகாஸ் நம்ம கோல்டு இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த அசட் கிளாஸ். என்னோட கேட்டகரியில் கோல்டுக்காகவும் நாங்கள் எக்ஸ்பர்ட்டு, கோல்டுக்கும் ரிசர்ச் பண்ணுறோம். பட் இந்த கோல்டு பின்னாடி ஓடுறதை விட்டுவிட்டு இந்த சமயத்தில் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரொம்ப டவுனில் இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் எது கம்மியாக இருக்கோ அங்கே கொண்டு போய் பணத்தை போட்டிங்கன்னா நல்லது. ஏறுற பொருளில் பணத்தை போடுறீங்க, நாளைக்கு அந்த ஏறுற பொருள் பணம் டக்குன்னு கோல்டு ரேட் இறங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 1 வருஷத்துக்குள்ளே இப்போ உங்கள் பணம் நெகட்டிவாக தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் வேற ஸ்டாக் மார்க்கெட் ஒரு கரெக்ஷனை பார்த்துட்டு கீழே இருக்குது. ஸோ திருப்பி நமக்கு வந்து ஃபியூச்சர் இந்தியா வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது தான் என்ன கேட்டால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 10% வச்சுக்கோங்க, அவ்வளோதான் என்னோட. சார், மும்பையில் வந்து தங்கத்தோடைய விலை வந்து குறைஞ்சிருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வரும் காலங்கள் திருமண சீசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அப்போ கூட இந்த தங்கத்தோடைய வியாபாரம் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது, எங்களுக்கு இன்னும் அதிகரிக்கல. ஸோ அதனால் நாங்கள் தங்கத்தோடைய ரேட்டை வந்து அதிகரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல இருந்து பதில் தரப்பட்டிருக்கு சார். இதை பற்றி நீங்கள் என்ன சார், இது உண்மையா இல்லைன்னா? எனக்கு இல்லை, இது வந்து உண்மைக்கு சம்மந்தம் இல்லை. பட் நார்மலாக ஹிஸ்டாரிக்கலாக கோல்டு ரேட் எப்போல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, அக்ஷய திருதியை வரும்போது கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது வந்து நார்த்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற எல்லா ஃபெஸ்டிவல் சீசன், அவங்க வந்து இந்த தன்த்ரியாஸ்ன்னு சொல்லி இந்த தீபாவளியை கொண்டாடுவாங்க, லக்ஷ்மி பூஜான்னு சொல்லிட்டு, அந்த சமயத்தில் கோல்டு ரேட் எப்பப்பெல்லாம் வெட்டிங் சீசன், அந்த அக்டோபர் டு டிசம்பர் வந்து கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகும்.
கோல்டு ரேட் எப்போவுமே கம்மியாக இருக்கிற டேட் வந்து ஜூன் ஜூலை. இந்த மந்த் வந்து ஜூன் ஜூலையில் எப்போவுமே போஸ்ட் சம்மருக்கு அப்புறமா கோல்டு ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான சினாரியோவில் பார்த்தோன்னா கோல்டு ரேட் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. இப்போ நீங்கள் சொல்கிற இன்சிடென்ட்ஸ்க்கு வந்து எந்த விதமான ட்ரூத்தும் கிடையாது. இது ஒரு ஜஸ்ட் ஒரு மக்களே பரவிட்டு இருக்கிறது. இப்போ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களா சார், அவங்க வந்து அந்த கோல்டை வந்து ஜுவல்லரியாக வாங்குறத விட காயின்ஸாகவும் பாராவும் வாங்குறது வந்து லாபம் தருமா? ஒரு வகையில் லாபம். ஏன்னா உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் கிடையாது, கூலி சேதாரம் கிடையாது நீங்கள் காயினாக வாங்கிட்டீங்கன்னா. ஏன்னா காயினாக வாங்கிடுறீங்க, திருப்பி கொண்டு போய் நீங்கள் கொடுக்கும்போது காயினாக கொடுக்கலாம். பட் நம்ம மக்கள் கோல்டை எதுக்காக வாங்குறாங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு, நான் சொன்ன மாதிரி ஹெட்ஜுக்காக, ஒரு லோனுக்காக வாங்குறாங்க. அப்படி வாங்கினீங்க அப்படின்னா இந்த காயின்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இது நிறைய பேருக்கு தெரியாத உண்மை. பேங்க்லேயே சில அந்த காலத்தில் கோல்டு காயின்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறமா தான் ஆர்பிஐ ஒரு ரூல்ஸ் போட்டப்புறம் பேங்க்கில் வந்து கோல்டு பேங்க்கில் எதுக்கு லோன் தராங்கன்னா ஆபரண தங்கத்துக்கு, நகைக்கு தான் கொடுக்குறாங்க. ஓகே, அது வந்து ஜொல்லாக இருக்கணும், அப்போ தான் அதுக்கு லோன் தருவாங்க. ஒரு ஆபரண நகையாக இருக்கணும், தங்கமாக இருக்கணும், அதுக்காக தான் தருவாங்க. பட் இவங்க கொடுக்குற கோல்டு எல்லாமே 22 கேரட்டு 24 கேரட்டு பாராக கொடுப்பாங்க. ஸோ அந்த பாரை கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் கொடுத்துட்டு எனக்கு லோன் கொடுங்கன்னா எந்த பேங்க்கும் லோனாக தராது. ஏன்னா அது வந்து ஒரு பார். ஆனால் அந்த பார்லேயே நீங்கள் மேலே ஒரு ஹுக்கு ஒரு இருந்தது அப்படின்னா அது தட் வில் பிகம் டாலர். ஓகே, அப்போ வந்து நகையாக கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் கோல்டு காயின் கோல்டு பார் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை நாளைக்கு கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்க முடியாது. ஏன்னா அது வந்து உங்களுக்கு அது நகை கிடையாது, அது வெறுமனே பார். அதை நகையாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு பதிலாக அது மேலே ஒரு ஹுக்கு வச்சிங்கன்னா அதுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஆபரண கோல்டு பார் வாங்கி இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் ஆபரண தங்கமாக வாங்கி அந்த மாடலிங்கை திருப்பி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் கோல்டு பாராக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா என்றைக்காவது உங்களுக்கு தேவைப்படும் போது அதை கொண்டு போய் எக்ஸ்சேஞ்சாக கொடுத்துட்டு நீங்கள் நகையாக வாங்கிக்கலாம். பட் ஓவராலாக எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பேப்பர் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது. சார், இப்போ மிடில் கிளாஸ் பல பேருடைய தாட் என்ன இருக்குன்னா, எப்படியாச்சும் நம்மளுடைய கை காசு போட்டு ஒரு தங்கத்தை வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என் சர்க்கிளில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் இப்போ வேலைக்கெலாம் போகிறாங்க இல்லையா, அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா மாதம் ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ போட்டு நம்ம ஒரு கோல்டை எடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜுவல்லரி ஷாப்பில் போயிட்டு சீட்டுலாம் போடுறாங்க சார். அதாச்சும் தங்க சீட்டு போடுறாங்க இல்லையா, இது வந்து ஆர்பிஐ கீழையும் வராது, செபி கீழையும் வராது. ஸோ அந்த வகையில் இது சேஃபா சார்? இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா ஒருத்தர் ஏர்ன் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, ஆர்டியில் போடுறீங்களோ, இல்லை அதுக்கு பதிலாக நகையாக வாங்குறீங்களோ, இந்த நகை வாங்கி போட்டுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சேமிக்கிறாங்கல்ல, எப்போ அந்த ஒரு சேமிக்கிற மென்டாலிட்டி இருக்கோ, யாருக்கு வேணாலும் என்ன மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் நான் சேமிக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னா சந்தோஷப்படுற முதல் ஆள் நாங்களாக தான் இருக்கோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஹாப்பி. யாராக இருந்தாலும் ஏர்ன் பண்ண ஆரம்பித்தோன்னு சேமிக்கிறாங்க அப்படிங்கிறதுல. பட் அதை வந்து கோல்டாக வாங்குறாங்க அப்படிங்கிற சினாரியோவில் அந்த தங்க நகை சீட்டாக போட்டு வாங்குறாங்க அப்படின்னா இட்ஸ் ஒன்லி பியூர்லி ஆன ட்ரஸ்ட் பேசிஸ் தான். நாளைக்கு எத்தனை நாளைக்கு வரைக்கும் அது கண்டினியூ ஆகிட்டுருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. பட் ஸோ ஃபார் ஸோ குட். பட் சில ஸ்டாண்டர்டான கோல்டு ஜுவல்லரி ஷாப்ஸ் வந்து நம்ம சென்னையிலேயே இல்லாமலேயும் போயிருக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம சொல்கிறது என்னென்னா, நீங்கள் பேசாமல் கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கோல்டு இடிஎஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுலேருந்து வர அமௌண்ட்டை ரிடீம் பண்ணி நீங்கள் போய் உங்களுக்கு வேணுங்கிற கோல்டு காயினை வாங்கிக்கோங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்க எதனால் கோல்டு சீட்டு போட சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த சமயத்தில் கோல்டாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கூலி கிடையாது சார் அப்படிங்கிறது சொல்லுவாங்க, மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதுக்காக அவங்க சொல்கிறது. இன்னொன்று வந்து அன்னன்ன ரேட்டில் நீங்கள் 25ஆந்தேதி அன்றைக்கி 25ஆந்தேதிக்கு சீட்டு போடுறீங்க அப்படின்னா அந்த ரேட்லேயே அந்த ரூபாய்க்கு உங்களுக்கு கோல்டு அலோகேட் ஆகும். ஸோ ஆவரேஜாக கோல்டு ரேட் ஏறிட்டே இருக்கும்போது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல. இட்ஸ் பியூர்லி ட்ரஸ்ட் பேசிஸ் தாம்மா. இது வந்து நம்ம வந்து பண்ணலாம்னு சொல்லக்கூடாது, பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இது இண்டிவிஜுவலோட விருப்பம். ஆஸ் லாங் அஸ் இட்ஸ் கோயிங் குட்னா சேஃப். இல்லை அப்படின்னா நிஜமாகவே அது வந்து யார் கண்ட்ரோல்லையும் வராது. அதனால் அது வந்து அவங்களுக்கு திருப்பி பேக் ஃபயர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆக்சுவலி இந்த தங்க சீட்டு போடுறது வந்து உண்மையிலேயே ஒரு ட்ரஸ்ட்டால் தான் அதை முழுசாக நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ அந்த ஜுவல்லரிஸ்க்கு வந்து ஏகப்பட்ட கிளைகள் இருக்குது. அவங்க வந்து இப்போ நீங்கள் போய் ஒரு லோக்கல் ஜுவல்லரி ஷாப்பில் போய் யாரும் போட மாட்டாங்க. ஒரு ஏரியாவே இருக்குன்னா அந்த ஏரியாவில் ஒருத்தர் ஜுவல்லரி ஷாப் வச்சுருப்பார். அவங்கள்ட்ட போய் யாருமே நகைச்சீட்டு போட மாட்டாங்க. ஒரு கார்ப்பரேட்டாக இருப்பாங்க. அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊர்லேயும் கிளைகள் வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி அவங்களோட பிராண்ட் வந்து டெவலப் ஆகுது. ஸோ அந்த பிராண்டை நம்பி இந்த கோல்டு சீட்டு வாங்கி தொடர்ந்து 12 மாதத்துக்கு வரைக்கும் கட்டி 12ஆவது மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி கேஷாக தர மாட்டாங்க, பாராவும் தர மாட்டாங்க, கோல்டாக தான் வாங்கணும். ஓகே, அது அந்த அமௌண்ட்டுக்கு மேலே அது அமௌண்ட்டு கம்மியாக வாங்கிட்டு மீதியை காசாக கேட்டாலும் தர மாட்டாங்க. நீங்கள் ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் 10,000 சீட்டு போடுறீங்கன்னா 1,20,000. நீங்கள் நகை பார்க்குறதே 1,20,000 மேலே இருக்கிற நகையாக தான் பார்க்கணும். ஓகே, ஆனால் என்னென்னா உங்களுக்கு அந்தந்த மாதம் நீங்கள் கட்டுறதுனால
அந்த பர்டிகுலர் டேல கோல்டு ரேட் வந்து உங்களுக்கு அலோகேட் ஆகிருது. ஸோ இது வந்து நம்ம குடும்ப பெண்கள் லேடிஸ் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறது நான் பார்க்குற வரைக்கும் தே ஆர் கோயிங் ஃபார் இந்த கோல்டு. அது மூலமாக அவங்க தன்னோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பசங்களுக்காக நகை சீட்டு போட்டு நகையாக கன்வெர்ட் பண்ணி சேர்த்து வச்சுக்கிறாங்க. இப்படி பண்ணுறதுனால அந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு என்ன சார் லாபம் கிடைக்கும்? ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு முன்னாடியே கிடச்சிருது. இந்த ஆர்டர் கண்டிப்பாக போக போகிறதுன்னு தெரியும். அவங்களுக்கு ஒரு கஸ்டமர் ரெக்கரண்ட் கஸ்டமர் வரால, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு தடவை நகை சீட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா நகை சீட்டை க்ளோஸ் பண்ணும்போதே அவங்க அடுத்த வருஷத்துக்கான நகை சீட்டை உங்ககிட்ட வாங்கிடுவாங்க. நீங்கள் 10,000 ரூபா கட்டி வாங்கினீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் 15,000 ரூபா கட்டுவீங்க. நீங்கள் திருப்பி 10,000 ரூபா கட்ட மாட்டீங்க, அடுத்த வருஷம் 15,000 ரூபா கட்டுவீங்க. அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு 50,000 ரூபா நகை சீட்டு போடுற ஆள், 1 லட்ச ரூபா நகை சீட்டு போடுற ஆள்லாம் இருக்காங்க. பட் தே ஹவ் ஸ்டார்டட் வித் அ வெரி ஸ்க்ராட்ச். ஸோ அது மூலமாக கோல்டு அசெட் கிளாஸாக சேர்த்து வச்சுருப்பாங்க. சார், இந்த லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அதான் வந்து சேஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல சார், இது அப்படி தானே உண்மையா? இது லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க எல்லாமே கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் கரெக்டாக? உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் நம்ம சொல்கிறது என்னென்னா, நம்ம ஊரில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது எங்கன்னா ரியல் எஸ்டேட், நெக்ஸ்ட் கோல்டு, அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட், அதாவது பேங்க் அக்கௌண்ட்டில், அதுக்கப்புறமா தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிற இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். ஸோ உங்கள் ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் கோல்டு ஒரு பார்ட்டாக இருக்கலாம், பட் கோல்டே ஃபுல்லாக இருக்கக்கூடாது. நான் சொல்கிறது என்னென்னா, கிட்டத்தட்ட உங்களோட சில பேர் 50%, 60% தன்னோட அசட்டை கோல்டாக வச்சுருப்பாங்க. தட் இஸ் நாட் அ ரைட் சினாரியோ. அதுக்காக நான் சொல்கிறது மாதிரி 50%, 60% மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் வச்சுருக்கக்கூடாது. ஒரு 20% ஃபிக்ஸட் டெபாசிட்டாக வச்சுக்கோங்க, ஒரு 20% கோல்டில் வச்சுருக்கோங்க, ஒரு 40% மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வச்சுக்கோங்க, ஒரு 20% ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை சொந்த வீடு இருக்குது அப்படின்னா மீதி இருக்கிற ஃபண்டை அசட் கிளாஸை பிரிச்சுக்கோங்க. அதில் ஒரு 10% 20% கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக 60-70% கோல்டில் வச்சுருக்கிறதும் நல்லது கிடையாது. அதே மாதிரி ஃபுல்லாக 60-70% மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிறதும். ஏஜுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ரிஸ்க் ப்ரொஃபைல் மாறும். ஒரு சின்ன பையனுக்கு இருக்கிற ரிஸ்க் அப்படைட் வந்து ஒரு 60 வயசுக்காரருக்கு இருக்காது. அவருக்கான கமிட்மெண்ட் இருக்குது. ஸோ ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறும், இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ ஓவராலாக நம்ம சொல்கிறது ஒரு 10-20% உங்களோட போர்ட்ஃபோலியோவில் கோல்டாக இருக்கலாம். இன்னொன்று, அடுத்த ஜெனரேஷன் கோல்டை போட்டு தான் கல்யாணம் பண்ணுமாங்கிறதே தெரியாதுமா. இன்றைக்கி சினாரியோவே மாறிடுச்சு, ட்ரெண்டே மாறி இருக்குது இன்றைக்கி. நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் என் பையனுக்காக கோல்டு சேர்க்க போகிறோம் அப்படின்னா அது கஷ்டம். நாங்கள்லாம் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் ஒருத்தருக்கு பண்ணுறோம் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அந்த பையனுக்கான எஜுகேஷன் பிளானிங் பண்ணுறேன். அடுத்தது அந்த ரெஸ்பெக்டிவ் இண்டிவிஜுவலுக்கான ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணுறேன். அந்த ரெஸ்பெக்டிவ் இண்டிவிஜுவல் வந்து தன்னோட லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்காக வெக்கேஷன் பிளானிங் பண்ணுறேன். மேரேஜ் பிளானிங் யாருக்குமே நான் மோஸ்ட்லி ரெக்கமெண்டே பண்ணுறது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி படிப்பை கொடுத்துட்டோன்னா மேரேஜ் அவங்க பண்ணிப்பாங்க. அந்த மேரேஜ்க்கு வந்து இப்போ வந்து கோல்டுங்கிறது நம்ம தான் சேர்த்து வைக்கிறோமே தவிர இன்றைக்கி ரொம்ப பெரிய டிமாண்டு இல்லை, முன்ன மாதிரி இல்லை, முன்ன அளவுக்கு இல்லை, இருக்குது பட் முன்ன அளவுக்கு இல்லை. ஸோ கோல்டு வந்து அசட் கிளாஸ் சேர்த்துட்டே தான் இருக்கும். பட் என்றைக்கு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போகுதுன்னு தெரில. கோல்டை எல்லோரும் டிக்ளேர் பண்ணுங்கள் அப்படின்னு என்றைக்காக ஒரு நாள் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி கண்ட்ரியோட எக்கானமியே மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா இன்றைக்கி கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட டிக்ளரேஷன் யாருக்குமே தெரியாது. என்கிட்ட எவ்வளோ கோல்டு இருக்குது, உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது, 3% இருக்கிற கோல்டோட இது தெரியாது. வேற நீங்கள் உங்ககிட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குன்னா உங்கள் பேன் நம்பர் அடிச்சா உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் கிடச்சிரும். உங்கள்கிட்ட எவ்வளோ ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குன்னா உங்கள் பேன் நம்பர் அடிச்சதுன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் கிடச்சிரும். நீங்கள் வீட்டுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறீங்க, ஹவுஸ் டேக்ஸ் கட்டுறீங்க, வாட்டர் டேக்ஸ் கட்டுறீங்க, உங்களோட எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். ஆனால் உங்ககிட்ட கோல்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இத்தனை வருஷம் யார் சேர்த்து வச்சாங்கிறத யாருக்குமே தெரியாது. ஸோ எந்த ஒரு கவர்மெண்ட் வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியான டாபிக் இருந்தாலும் சொல்லலாம், எந்த ஒரு கவர்மெண்ட் வந்து கோல்டை வந்து டிக்ளேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுதுன்னா அன்றைக்கி அதுக்கு எவ்வளோ பாசிட்டிவாக பேசுகிறவங்க இருக்காங்க, எவ்வளோ நெகட்டிவாக பேசுகிறவங்க இருக்காங்க அப்படிங்கிறது அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் அது வரைக்கும் இந்த கோல்டோட மோகம் வந்து தொடர்ந்துட்டே தான் இருக்கும். சார், தங்கத்துடைய விலையை பற்றியாக இருக்கட்டும், அடுத்தடுத்து தங்கம் எந்த அளவுக்கு போகும், இதை பற்றி கிளியராக எங்ககிட்ட ரொம்ப சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ்மா.